அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய சிறுநீரகத்த பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அதாவது சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன அறிகுறிகளானது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த ஆரோக்கியமான பதிவை நீங்க பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய உடம்புல பார்த்தீங்கன்னா 2 சிறுநீரகங்களானது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்னா, விலா எலும்புகளுக்கு கீழ வயிற்றுக்கு மேல வந்து பாதுகாப்பா வந்து இருக்கும். சிறுநீரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கிய பணியை தான் வந்து செய்துட்ருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து ரொம்ப சீராக வச்சிருக்கிறதுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர், உப்பு இது மாதிரியான இன்னும் சில தாது பொருட்களுடைய அளவை கூட சமநிலையில் வந்து வச்சிருக்கிறதுக்கும் சிறுநீரகங்கள் வந்து ரொம்ப பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த சிறுநீரகத்துடைய வேலையே இதுதாங்க. மேலும் சிறுநீரகங்கள் பார்த்திங்கன்னா ரத்த உற்பத்திக்கும் எலும்புகள் வந்து திடமாக இருக்கிறதுக்கும் தேவையான ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்யுது. அப்போ நம்மளுடைய உடம்புக்கு சிறுநீரகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சிறுநீரகங்களில் நிறைய நோய்களானது ஏற்படுது. நோய் தொற்றுகள் எளிதில் வந்து பரவக்கூடிய இடமும் கூட சிறுநீரகம் தான். இந்த சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் பார்த்திங்கன்னா 2 விதமான நோய்களை வந்து சொல்லுவாங்க. முதலாவது அதனுடைய செயல்பாடு குறையிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்களில் அதன் வடிவமைப்பில் ஏற்படக்கூடிய நோய்கள். பொதுவாக இந்த செயல்பாடு குறையிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகங்களுடைய செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு இதை சொல்கிறோம். ரெண்டாவதாக நான் சொன்னது வடிவமைப்பில் ஏற்படக்கூடிய நோய்கள். இது பார்த்திங்கன்னா கற்கள், கட்டிகள், சீல் பிடிக்கிறது இந்த மாதிரியான நோய்கள் தான் வந்து இந்த வடிவமைப்பில் வரக்கூடிய நோய்கள். சிறுநீரகம் ஒருத்தருக்கு சீர்குலைந்து போயிடுச்சு, அதாவது செயலிழந்து போயிடுச்சு, அந்த செயல் இழக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உண்டு. ஏன் அவருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆணுச்சு? எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் கூட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சிறுநீரகங்கள் செயலிழக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்றது கட்டுப்பாட்டில் இல்லாத உயர் ரத்த அழுத்தம். யாருக்கெல்லாம் ஹை பிபி இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ஈஸியாக வந்து பாதிப்படைஞ்சிடும். அப்படி அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது சர்க்கரை நோய், சுகர் பேஷண்ட் சொல்லுவோம் இல்லையா, நீரிழிவு நோய்களுக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லாமல் வேறு யாருக்கு வரும் அப்படின்னா, தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதுவும் வலி நிவாரண மாத்திரை எப்போ எடுத்துக்கிறாங்கன்னா, தொடர்ந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்காங்க, அந்த வலி தாங்கிக்க முடியாமல் ரெகுலராக அந்த மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இது தவிர சிறுநீரகங்களில் தானாக வரக்கூடிய நோய்களான தொற்று நோய்கள், சிறுநீரக கற்கள் இது போன்ற காரணங்களாலேயும் இந்த சிறுநீரகத்துக்கு வந்து பாதிப்புகளானது ஏற்படுது. ஒருவேளை இந்த மாதிரியான காரணங்களால் சிறுநீரகங்கள் வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா அதை சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். சிறுநீரகங்கள் பார்த்திங்கன்னா சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரகங்களில் நாள்பட்ட செயலிழப்பு, அதாவது 5 நிலைகளாக வந்து பிரிப்பாங்க. ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நிலை 1 மற்றும் 2. அந்த ஸ்டேஜில் போய் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டறிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சரி பண்ணிடலாம். அதே நிலை 3க்கு போகுது, இல்லை 3 தாண்டிடுச்சு அப்படிங்கும் பொழுது அதை முழுமையாக வந்து சரி பண்ண முடியாது. ஆனால் மேலும் பார்த்திங்கன்னா அது சிதைவடையாமல் நம்மளால் வந்து அதை சரி பண்ண முடியும். ஏற்கனவே பாதிப்படைஞ்சதை விட இன்னும் ஃபுல்லாக ஆகாமல் பார்த்துக்கலாம். ஒரு சில நேரங்களில் சிறுநீரகங்கள் நோய் தொற்று இல்லைன்னா நச்சு மருந்துகளில் திடீர்னு வந்து செயலிழக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரியான நிலைகளில் சரியான சிகிச்சை மூலமாக பெரும்பாலும் சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை நம்மளால் மீட்டெடுக்க முடியும். சிறுநீரகங்கள் அப்படி ஒரு வேளை செயல் இழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காரணங்கள் என்னென்ன, முக்கியமாக அது என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டே ஆகணும். முதல்ல சிறுநீர் வந்து குறைவாக வெளியேறுது. ரெகுலராக உங்களுக்கு வந்து சிறுநீர் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்றத நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை கால் வலி, முகலாம் வீங்கி போகிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, ரொம்ப நேரமாக வந்து அசதியாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, குமட்டல் வர்றது, வாந்தி வருது, ஹை பிபி இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான்.
ஆரம்ப நிலைகளில் பெருசாக நமக்கு அறிகுறிகள் எதுவும் தெரியாதுங்க. அதனால தான் சிறுநீரக நோய் அமைதியான கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நமக்கு எந்த விதமான விஷயமும் தெரியாமல் போயிடுது. இந்த சிறுநீரகங்கள் செயலிழக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதன் மூலமாக சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப ஸ்டேஜில் எந்த விதமான சிம்டம்ஸும் அதிகமாக வந்து தெரியாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது தவிர ஏதாவது சிறுநீர் தொடர்பான உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து பரிசோதனை செய்துக்கோங்க. இது ஒரு வேளை இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு, சிறுநீரகங்கள் வந்து செயலிழந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்? கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் பொழுது 5ஆம் நிலைக்கு ஒரு வேளை நீங்கள் போயிட்டீங்க, இறுதி நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா டயாலிசிஸ் பண்ணலாம். இல்லைனா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்துக்கலாம். இது மாதிரி செய்யும் பொழுது சிறுநீரகங்களால் இயற்கையான சுத்திகரிப்பு பணியை வந்து மேற்கொள்ள முடியாது. ஸோ செயற்கை சுத்திகரிப்பு முறை டயாலிசிஸ் மூலமாக கொஞ்சம் காலம் வந்து நம்மளால் வந்து இருக்க முடியும். டயாலிசிஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ரத்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு முறை தான். இதில் ஒரு இயந்திரத்தினுடைய உதவியோட ரத்தத்தை நம்ம செயற்கையான வடிகட்டி, அதாவது டயாலைசர் அப்படின்றத உள்ளே செலுத்தி அதில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியாட்டின் இது போன்ற கழிவுகளை வந்து நம்ம நீக்கிறோம். அதே நேரம் உடலுக்கு அவசியம் தேவையான ஒரு சில தாது பொருட்களையும் நம்ம சேர்க்குறோம். டயாலிசிஸில் 2 வகை இருக்குது. ஹீமோ டயாலிசிஸ் மற்றும் ஹெரிடோனில் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறது ரத்தத்தை நேரடியாக வந்து சுத்தம் செய்யக்கூடியது. இது பொதுவாக வாரத்துக்கு 3 முறை செய்யலாம். இந்த ரெனிடோலியல் டயாலிசிஸ் அப்படின்றது வயிற்றுப்பகுதியில் வந்து செய்யக்கூடியது. அதாவது ரெனிடோனியல் ஜவ்வை வந்து பயன்படுத்தி சுத்திகரிப்பு செய்கிறது. இது வீட்டிலே வந்து செய்யக்கூடிய ஒரு முறை தான். டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான, நிறைய பயன் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான். ஸோ முறையாக டயாலிசிஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோடு வந்து வாழ முடியும், நல்லாவே வந்து இருக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைகளையும் அவங்களால வந்து நல்லாவே செய்ய முடியுங்க. சமூக வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லா நார்மலாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இந்த சிறுநீரக செயலிழப்புகளானது ஏற்படுறதுக்கு முன்னாடி சிறுநீரகங்களை எப்படி பாதுகாக்கலாம், அதை தான் முதல்ல யோசிக்கணும். செயலிழப்பு ஏற்படுது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும். என்னென்ன முறைகளில் சிறுநீரகங்களை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னா, நல்ல உணவு முறை தான். அதிகமாக உப்பு சாப்பிட்றது, ஃப்ராசைட்ஸ் உணவுகளை எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் இது நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 to 3 லிட்டராவது நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யாது தினமும் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. அது சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, புகைப்பிடிக்கிறது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கைவிட்டுருங்க. புகைப்பிடிக்கிறது சிறுநீரகங்களுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக யாரும் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. மேலும் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து செய்யும் பொழுது சிறுநீரக பாதிப்புக்கான முக்கிய காரணியாக வந்து இருக்கிறதே இதுதான். ஸோ இதை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்காதீங்க. குறிப்பாக வலி நிவாரணி மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கிறதும் தொடர்ந்து எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னும் கூட நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா சிறுநீருடைய அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் பாதங்கள், கண் இமைகளில் வீக்கம் வரும். அது தவிர மூச்சு திணறல் ஏற்படும், குமட்டல், வாந்தி, தோல் அரிக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து தென்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்கள் செக் பண்ணி ஆகணும். இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது சிறுநீரகம் ரத்தத்தை எப்போ சுத்திகரிக்கக்கூடிய திறனை இழக்குதோ அதுதான் ஆபத்தான நிலை. அதனால் யாருக்கெல்லாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த அளவில் மாற்றம் தெரியுதோ, அதாவது குறையிறதுனாலும் சரி, அதிகரித்தாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்களுக்கு நுர மாதிரி வருது, சிறுநீரில் வந்து ரத்தம் வருது, உடம்பு கை கால்லாம் அப்பப்போ வீங்கி போயிடுது, கணுக்கால் வீங்கிறது, முகம் வீங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணியே ஆகணும். அதாவது எப்படி வீங்குதுன்னா நம்மளுடைய பாகங்களை சுற்றி நீர் தேங்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வீக்கங்கள் ஏற்படும். அதே போல் நெஞ்சு வலி வர்றது, நெஞ்சு வலி வர்றதும் ஒரு காரணம் தாங்க. கட்டுப்படுத்த முடியாத உயர் ரத்தம் இருக்கும் பொழுது நெஞ்சு வலி வரும். மனநிலை வந்து பாதிப்படையும், கவனக்குறைவு, குழப்பம், தூங்குறதுல சிரமம், இல்லைனா அடிக்கடி தூக்கம் வர்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நீங்கள் சிறுநீர் நோயை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை சரி பண்ணலாம். அதனால் இது மாதிரியான அறிகுறிகள் யாருக்கும் இருக்குது அப்படின்னா அலட்சியப்படுத்த வேண்டாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் சிறுநீரகத்தை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தினமும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினமும் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் இது மாதிரியான மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.